அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற கங்குவா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கியிருக்கிறாரு. ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கிறாங்க. சூர்யாவுடன் இணைந்து பாபி தியோல், திஷா பதனி, நட்டி நடராஜ், யோகி பாபு, கருணாஸ், கோவை சரளா, KS ரவிக்குமார் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் ஜீட்டா எனும் சிறுவனை பிடிக்க வில்லன் குரூப் துரத்துகின்றது. அந்த சிறுவன் ட்ரெயினில் ஏறி தப்பிக்கின்றான். ஜீட்டா எனும் சிறுவன் அதீத மூளையாற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். அது ஏன், அவன் யார், அவனை வில்லன் நாட்கள் ஏன் துரத்துகிறார்கள் என்று எதையுமே சொல்லாமல் கதைக்குள் இயக்குனர் சிவா நம்மை அழைத்து செல்கின்றார். கோவாவின் பவுண்டி ஹண்டர் என்று சூர்யாவையும் அவருக்கும் அவரது எக்ஸ் லவர் திஷா பதனிக்கும் இடையே சண்டை நடப்பது போன்று காமெடிகள் அரங்கேறுகின்றன. இந்த சூழ்நிலையில் வில்லன் ஆளை சூர்யாவும் யோகி பாபுவும் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதை சிறுவன் ஜீட்டா பார்த்து விடுகின்றான். இந்த சூழ்நிலையில் வில்லன் ஆட்கள் ஜீட்டாவை கடத்தி செல்ல யோகி பாபுவிடம் ஜீட்டாவை காப்பாற்றணும் என மனசு சொல்லுது என்று சொல்ல கதை பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்கின்றது. ஜீட்டா என்ற சிறுவனுக்கும் சூர்யாவுக்கும் இடையேயான தொடர்பை 1070 எனும் காலகட்டத்தில் காட்டுகின்றனர். ஐந்தீவின் ஒரு இடமாக பெருமாச்சி எனும் இடத்தை கங்குவாவின் அப்பா ஆட்சி செய்து வருகின்றார். அவர்களுக்கு போர்தான் வாழ்வு முறை, நெருப்புதான் கடவுள். அதேபோல் இன்னொரு இடத்தை பாபி தியோல் ஆட்சி செய்து வருகின்றார். அவர்கள் வாழும் பகுதிக்கு ரத்தம்தான் கடவுள். நிலவு வழியாக பீரியட் போர்ஷனுக்கும் நிகழ்காலத்திற்கும் படம் பயணிக்கின்றது. கங்குவா காலத்தில் ரோமானிய அரசர் ஐந்தீவின் பெருமாச்சி எனும் கங்குவாவின் இடத்தை பிடிக்க முற்படுகின்றார். அவருக்கு எட்டப்பனாக இருந்து நட்டி நடராஜ் உதவுகின்றார். நூற்றுக்கணக்கான பெருமாச்சி வீரர்களை கப்பல் கட்டும் வேலைக்கு அழைத்து செல்கிறேன் என நட்டி நடராஜ் அழைத்து சென்று அவர்களை கொன்று குவிக்கின்றார். நட்டி நடராஜ் செய்த துரோகம் கருணாஸ் மூலமாக கங்குவாவுக்கு தெரிய வர நட்டி நடராஜை சூர்யா அடித்து மரத்தில் கட்டி வைத்து கட்டைகளை அடுக்கி எரிக்கின்றார். நட்டி நடராஜின் மனைவி சூர்யாவிடம் என் மகன் ஜீட்டாவை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சத்தியம் வாங்கி கொண்டு கணவன் நட்டி நடராஜுடன் தானும் சேர்ந்து எரிந்து விடுகின்றாள். சூர்யாவின் பெருமாச்சி ஊர் மக்கள் நட்டி நடராஜின் மகனையும் கொல்ல வேண்டும் என சொல்ல சூர்யாவோ இவன் என் மகன் என ஜீட்டாவை காப்பாற்ற துடிக்கும் சூர்யாவுக்கு அந்த சிறுவனால் தனது ஊரை விட்டு சிறுவனுடன் வெளியேறி வருகின்றார். ஜீட்டாவை பாசமாக வளர்க்கின்றார். சூர்யா எதிரியுடன் சண்டையிடுகையில் ஜீட்டா சூர்யாவை நெஞ்சில் குத்துகின்றான். உயிர் பிழைத்த சூர்யா ஜீட்டாவிடம் என் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றிய பிறகு என்னை கொல், அதுவரை அவகாசம் கொடு என்று கேட்கின்றார் சூர்யா. தனது மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற முற்படும் போது ஜீட்டாவை சூர்யாவால் காப்பாற்ற முடியாமல் போகின்றது. இது இறந்த காலத்தில் நடக்கின்றது. நிகழ்காலத்தில் மீண்டும் அந்த சிறுவனை பார்த்தவுடன் அவனை காப்பாற்ற போராடும் பிரான்சிஸ் என்கின்ற சூர்யா கடைசியில் சிறுவனை காப்பாற்ற என்ன செய்கின்றார், அந்த சிறுவனுக்கும் இருக்கும் சக்தி என்ன என்கிற விதத்தில் படம் நிலவை மையமாக கொண்டு 2 காலகட்டத்தை தெளிவாக சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. சூர்யாவின் நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலம். இந்த படத்தை எப்படியாவது வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் என கடுமையாக உழைத்திருக்கின்றார். பாபி தியோல் நடிப்பு மிரட்டல். திஷா பதனிக்கு இந்த படத்தில் குறைவான நேரமே என்றாலும் அதை சிறப்பாக செய்திருக்கின்றார். நட்டி நடராஜின் நடிப்பு அருமை. யோகி பாபு, ரெடின்ஸ் கிங்ஸ்லி அடிக்கும் காமெடிகள் எல்லாம் சூப்பர். சிறுவனின் நடிப்பு அருமை. கிளைமேக்ஸில் வரும் கார்த்தியின் கேமியோ சூப்பர். கருணாஸ், KS ரவிக்குமார், கோவை சரளா மற்றும் இதில் நடித்த அனைவருமே அவரவர் கேரக்டர் உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஆரம்பத்தில் வரும் யோலோ பாடலும் திஷா பதனியின் கவர்ச்சியில் ரசிகர்களை ஜாலியாக்குகின்றது. ஆதி நெருப்பே பாடலில் நெருப்பை காலில் கட்டிக்கொண்டு ஆடும் காட்சிகள் அருமை. மன்னிப்பு பாடல் மற்றும் தலைவனை பாடல் ரசிக்க வைக்கின்றது. பின்னணி இசை பல இடங்களில் எரிச்சல் பட வைக்கின்றது. ஒளிப்பதிவாளர் வெற்றியின் உழைப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலம். மறைந்த ஆர்ட் டைரக்டர் மிலன் மற்றும் அவரது மனைவி கைவனத்தில் உருவாக்கப்பட்ட சிறு கத்தி முதல் பெரிய கப்பல் வரை பிரமிக்க வைக்கின்றது. விசுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் எல்லாம் வேற லெவல். 1070, 2024 என 2 கதைகளை சொல்லாமல் 1070 கங்குவா கதையை மட்டுமே சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தால் சூர்யாவின் உழைப்பிற்கு பலன் கிடைத்திருக்கும். இருந்தாலும் அதிக பொருள் செலவில் 3Dயில் நல்ல திரைப்படத்தை கொடுக்க முயற்சி செய்த இயக்குனர் சிறுத்தை சிவாவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.